ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நானும் வளர்ந்து சாதிப்போம் சேனல் உங்கள் தோழி. இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 தைப்பொங்கல் வருது. அந்த தைப்பொங்கலுக்கு நம்ம இன்னும் 50 நாட்கள் இருக்குது. அந்த 50 நாட்களில் நம்ம எப்படி தங்கம் வெள்ளி வாங்குறது அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நாளில் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு தோணும். அப்படி இந்த தைப்பொங்கலுக்கு நம்ம எப்படி தங்கமும் வெள்ளியும் ரெண்டுமே சேர்ந்து வாங்கலாம், அதுவும் 50 நாளில், இது சாத்தியமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியும். அதுதாங்க சேலஞ்ச். இந்த சேலஞ்சுக்கு நீங்கள் ரெடியா? நான் ரெடி. நீங்கள் ரெடியா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருக்கிற 50 நாளில் என்னங்க சொல்கிறீங்க? எவ்வளோ சேர்த்து வச்சா எவ்வளோங்க என்ன வாங்க முடியும் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒரு நாளைக்கு, அதாவது 50 நாள், ஒரு நாளைக்கு 100 ரூபாய் நீங்கள் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா 50 நாட்கள் 50 × 100 அப்போ 5000 ரூபாய். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சேர்த்து வச்சுருக்கோம். இப்போ டெய்லி இன்னைக்கு தாங்க முதல் நாள். இன்னையிலேருந்து நீங்கள் 100 ரூபாய் சேர்த்து வைங்க. 50 நாளில் 50 × 100 5000 ரூபாய். 5000 ரூபாய்க்கு நம்ம 50 நாளில் சேர்த்து வச்சிட்டோம். 1 கிராம் வெள்ளி 101 ரூபாங்க. இன்றைக்கி ரேட் நான் எழுதியிருக்கிறேன் 101. அப்போ 10 கிராமோட வெள்ளி எவ்வளோ? 1010 ரூபாய். அப்போ 40 கிராமோட வெள்ளி 4040 ரூபாய். தோராயமாக நான் இங்கே ஒரு ரேட் எழுதியிருக்கேன். செய்குலி சேதாரத்தோட சேர்த்தா ஒன்று 4500 ரூபாயிலேருந்து 4800 ரூபாய் வருங்க. நம்ம எவ்வளோ எடுக்க போகிறோம்? 40 கிராம் வெள்ளி எடுக்க போகிறோம். 40 கிராமில் ஒரு கொலுசு எடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இல்லை குழந்தைங்களுக்கு எடுக்கிறோம், இல்லை நமக்கே ஒரு பம்பாய் மாடல் சொல்லுவாங்களே, பாம்பே மாடல் கொலுசு, அந்த கொலுசு எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 40 கிராமில் நம்ம எடுக்க முடியும். அது ஒன்று 5000க்கு உள்ளதாங்க வரும். எப்படி இந்த 5000 ரூபாய்க்கு உள்ள நம்ம 40 கிராமில் தாராளமாக எடுக்க முடியும். நம்மளால் வெள்ளி எடுக்க முடியும். இல்லை குழந்தைங்களுக்கு நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக வெள்ளி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது தாங்க 50 நாட்களில் வெள்ளி வாங்கிறதுக்கான சேமிப்பு. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் இன்னையிலேருந்து 50 நாள் எடுத்து வைங்க. 5000 ரூபாய் வந்துடும். 5000 ரூபாய் வந்ததுக்கப்புறம் நம்ம 40 கிராமில் ஒரு வெள்ளி கொலுசு, இல்லை குழந்தைங்களுக்கு வெள்ளி கொலுசோ வெள்ளி கொடியோ தாராளமாக எடுக்கலாம். நம்மளுக்கு மேக்ஸிமம் 4800 ரூபா, 4500 4800 ரூபா வரும். 4800 ரூபாய்க்கு மேலே வந்தாலுமே எவ்வளோங்க? இன்னும் 200 ரூபா நமக்கு மீதம் இருக்குது. ஸோ 5000 ரூபாய்க்குள்ளே நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணி வெள்ளி வாங்க முடியுங்க. சரி, எப்படி தங்கம் வாங்குறது அப்படின்னு நான் காட்டுறேன். தங்கம் வாங்குறதுக்கு பாருங்கள், 1 கிராமோட தங்கம் இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா 7665 ரூபாய். அப்போ செய்குலி சேதாரத்தோடு நான் ஒரு 550 ரூபாய், இதுவும் தோராய மதிப்பு மட்டும்தாங்க. தோராயமாக 550 ரூபாய் நான் போட்டிருக்கிறேன். இதுக்கு கூடும் குறையும். எப்படியும் இன்னும் ஒரு 300 ரூபாயிலேருந்து 400 ரூபாய் கூட கூடுங்க, ஒவ்வொரு கடையை பொறுத்து. நீங்கள் சின்ன கடையில் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ரேட்டு பக்கம் வருங்க. பெரிய கடையாக பார்த்து எடுக்கிறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியோட கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க வரும். அப்போ 7665 550 ரூபாய் போட்டால் 8215 ரூபாய். இதோட நீங்கள் ஒரு ஜிஎஸ்டி சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8500க்குள்ளே வருங்க. அதுக்கு நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எப்படி மேக்ஸிமம் 8500 ரூபாய்க்குள்ளே ஜிஎஸ்டியோடு சேர்த்து வருங்க. ஜிஎஸ்டியும் சேர்த்துக்கோங்க. ஜிஎஸ்டி எவ்வளோன்னு தெரியலை, அவங்க போடுறத பார்த்து. இப்போ 8215 ரூபா செய்குலி சேதாரத்தோடு வருது. ஆனால் நம்ம ஜிஎஸ்டியும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8500 ரூபா வருங்க. இந்த 8500 ரூபாயை எப்படி நம்ம 50 நாளில் சேர்த்து வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 170 ரூபா நம்ம எடுத்து வைக்கணுங்க. நீங்கள் வீட்டுக்காரங்கிட்டே சொல்லுங்கள், ஏங்க நான் அந்த மாதிரி 50 நாளில் இன்னும் 50 நாள் இருக்குது தைப்பொங்கலுக்கு, நான் ஒரு பொருள் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். தைப்பொங்கல் அன்றைக்கி ஒரு வெள்ளியோ தங்கமோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு காசு கொடுங்க, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கொடுங்க. இல்லை உங்களுக்கு கூட கிடைக்குதுன்னா எனக்கு ஒரு 170 ரூபாய் கொடுங்க, எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கி டெய்லியும் சேர்த்து வைங்க. இது வாரம் எடுத்து வைக்க வேணாம், டெய்லி எடுத்து வைங்க. வாரம்னா தோணும், ரொம்ப கஷ்டமாக தெரியுங்க அமௌண்ட் எடுத்து வைக்கிறது. 170 ரூபாயை டெய்லி நீங்கள் எடுத்து வைங்க. தோணாது நமக்கு 170 ரூபா எப்படியும் நம்ம சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு தோணும். இல்லை எனக்கு ரொம்ப எங்களால் 170 ரூபா அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வெள்ளியில் 100 ரூபாய் எடுத்து வச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ ஒரு நாளைக்கு 170 ரூபா. அப்போ 50 நாளைக்கு 50 × 170
8500 ரூபா. நமக்கு 8500 ரூபா ஜிஎஸ்டியோட 1 கிராம் வந்துருச்சுங்களா? அப்போ நம்ம 1 கிராம் தங்கமும் எடுத்துடலாம். இல்லை நான் ரெண்டுமே எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே ஒரு 100, இங்கே ஒரு 100, 170 ஒரு 100, 270 ரூபா நீங்கள் டெய்லி எடுத்து வச்சிங்க அப்படின்னா 50 நாளில் தங்கமும் வெள்ளியும் வாங்கிடலாம். இல்லை என்னால் ஒரு பொருள் தான் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தங்கம் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா வெள்ளி வாங்கிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த 50 நாளில் ஏன் கூட சேர்த்து வச்சிங்க அப்படின்னா இதில் 2ல் ஒரு பொருள் கண்டிப்பாக வாங்கலாம். சரிங்களா? நீங்கள் ரெடியா? நான் ரெடி, நீங்கள் ரெடியா? ஓகே நண்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு நீங்களும் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் உங்கள் கூட சேர்த்து வைக்க வர்றோம் அப்படின்னு கண்டிப்பாக வாங்க. ஓகேங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே. பாய். அடுத்த லைவில் இன்னும் ஒரு வீடியோவோட புதுசாக சந்திப்போம். ஓகே, பாய் பாய்.